சந்திக்கு போன காசு விடு. ஏய், என்னடா அவசரம்? அள்ளரை தேடா. இதே கிழக்க போற ரயில் திரும்பி வரும்போது கடைசி பெட்டியில நான் உனக்காக ஏதாவது எழுதி அனுப்புறேன். கூண்டுக்கு உள்ள இருக்கிறவங்கள தான் குற்றவாளிகளா சமுதாயம் நினைக்குது. கூண்டுக்கு வெளியில எத்தனையோ குற்றவாளிகள் இருக்காங்க. இப்ப நாங்க 2 பேரும் எந்த மதமும் இல்ல, எந்த ஜாதியும் இல்ல. தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க. நான் செத்தாலும் பழிச்சாலும் என் பழப்பு உன் மடியில தான் மச்சான். மனசுல அம்புட்டு என்ன கவலை? அப்படி பாடுனீங்க. பாடுனா பாரம் குறையும் சொல்லுவாங்க, அதனால பாடுனேன். அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னல, எனக்கு இப்ப எல்லாமே மறந்து போகுதுன்னு. ஆனா இன்னைக்கு எதுவுமே மறக்க மாட்டேங்கிட்டு. ஆத்த பார்த்த உடனே நான் எங்க அப்பாவை நினைச்சிருந்தேன். நான் என் பிள்ளைய நினைச்சிட்டேன். நெஞ்சில ஈரல்லாத மனுஷனுக்கு நம்ம பாசம் புரியாதுன்னு. உன்ன மாதிரி ஆம்பளை பெத்து கொடுக்க தாயா ஒரு பொம்பளை வேணும், கூட படுத்து எந்திரிக்க பொண்டாட்டியா ஒரு பொம்பளை வேணும். ஆனா மகனை மட்டும் ஒரு பொம்பளை புள்ள பிறக்க கூடாது. பொட்ட புள்ள பிறந்தா கொண்டுடுவீங்க. என் இனிய தமிழ் மக்களே, செண்பக மலர்களையும் செவ்வந்தி பூக்களையும் உங்கள் வாசல்களிலே பொழிந்து வாசம் பரப்பிய இந்த பாரதி ராஜா இப்போது நம் கிராமத்து மண்ணெடுத்து பொட்டு வைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறேன்.